நேத்து மதியம் இந்த அசம்பாவிதம் நடந்தது. அவங்க திருமதி ரேணுகா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அவங்களோட 2 டாட்டர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்காங்க. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போன டைமில் இவங்க வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்கள மர்டர் பண்ணிவிட்டு, அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், மர்டர் பண்ணிவிட்டு அவங்க கழுத்தில் இருந்த ஒரு 3.5 சவரம் நகையை மட்டும் எடுத்துட்டு அந்த கிரிமினல்லேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலில் அவங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் பார்த்த பிறகு தான் தெரியுது. உடனே போலீஸ்க்கு சொல்கிறாரு. நேற்று ஈவினிங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 6 டீம் ஃபார்ம் பண்ணார். எஸ்பி ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா இடமும் சுற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி, எதிர் வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திரும்பி இதில் இங்கே யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு விசாரிச்சதுல இப்போ இன்றைக்கே ஒரு 24 மணி நேரத்தில் எஸ்பி ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க அக்யூஸ்டை. பக்கத்தில் வீட்டில் இருக்க அவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு இதை. அவர் துடியலூர்லேருந்து அவரோட கார் அடமானம் 1.5 லட்சத்துக்கு வச்சுருக்கார். அது அவரால் 2 மாதத்துக்கு திருப்பி எடுக்க முடியல. அது இல்லாமல் ஒய்ஃப் எல்லாமும் அடகு வச்சுட்டதா சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. இந்த பண தேவைக்காக அந்த மாதிரி தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே போய் அவர் அந்த பின்பக்கமாக இருக்கிற சிவர் வழியாக தான், முன்பக்கமாக போல் அவருக்கு அந்த சிசிடிவி தெரியுன்றதுனால அப்படியே குதிச்சு அந்த பக்கமாக போயிருக்காரு. போயிட்டு ஒரு 8 மினிட்ஸ் தான் போய் அந்த மாவில் தலையிலேருந்து அடித்து அந்த மாவு விழுந்திருக்காங்க. கழுத்தில் இருக்க நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டார். அதே பக்கமாக வந்திருக்காரு. இப்போ எல்லாம் விசாரிச்சதில் அவர் இதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் அந்த நகையும் செக்யூர் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்பன், அவர் யூஸ் பண்ண வெப்பனையும் எடுத்திருக்காங்க போலீஸ். இப்போ அவரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களோட டீமையும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரில். இந்த மாதிரி தனியாக இருக்கிற பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கிறாங்க? இந்த மாதிரி கண்டிப்பாக அதுக்கு தாங்க யார் வராங்க என்ன அப்படின்றது பால் போட்டுருக்கணும். இப்போ சிசிடிவி கேமராவே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அவங்க வீட்டிலே இருந்திருந்தாலும் அவனுக்கு பயம் வந்திருக்கும் முன்னாடி போகிறது. அதனால தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பண்ண வர்றவனுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ அந்த கேமரா இருக்கு, நம்ம மாட்டிக்குவோம். அதனால தான் அவன் பின்னாடி பக்கம் வந்திருக்கான், முன்னாடி பக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கிறது. இதனால பாருங்க, அவனோட ஒரு கிரிமினலோட ஒரு பேராசையினால, பண பேராசையினால ஒரு நல்ல குடும்ப தலைவியை எழுந்துட்டு அந்த குடும்பமும் தவிக்குது. அது கண்டிப்பா சேஃப்டி ஒவ்வொரு பெண்ணுமே யார் வராங்க யார் போறாங்க, வீட்டில் தனியா இருக்கும்போது தபால் போட்டிருக்கணும். அவங்க அந்த லென்ஸ் வழியா யார் வராங்கன்னு பார்க்கலாம், கேட்கலாம், எதுக்காக வராங்கன்னு. அப்படி ஏதாவது இருக்கும்போது கத்தணும் உடனே. அட்லீஸ்ட் உடனே கத்தும்போது அந்த குற்றம் பண்ண வர்றவனுக்கே பயம் வரும். ஐயோ யாரோ வந்துருவாங்க அப்படின்னு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். பட் அவங்க அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, நேற்று லீவு அப்படின்னு. இது பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே சுவர் ஏறி போயிருக்காங்க. யாருக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்களா, அந்தமாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரரே இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு. இந்த சிசிடிவி இம்ப்ளிமெண்டேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை போலீஸ் சைட்லேருந்தோ ஏதாவது பண்ணுறீங்க? இல்லை, எல்லாமே பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லையும் சில இடத்துல எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. எங்கள் போலீஸ்லேருந்தும் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் போடுறாங்க. இப்போ எல்லா வில்லேஜ்லையுமே நாங்கள் வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டுமே சொல்கிறோம். அது இல்லாமல் தனியாக இருக்கிற ஹவுஸ்லேயும் இந்த மாதிரி சிசிடிவி போட சொல்கிறோம். அது இல்லாமல் பர்குலர் அலார்ம்னு, அது அடித்தாலே அலார்ம் அடிக்கும்போது எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஓடி வரலாம். அதெல்லாம் ரொம்ப செலவு கம்மி தான். அதெல்லாம் போட சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.